வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 200 தொகுதிகள் நிச்சயம், அதற்கும் மேல் வெற்றி பெறுவதுதான் நமது லட்சியம். மக்களை நேரில் சந்தித்து திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக பூத் கமிட்டி மாநாட்டில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பேச்சு. 50 வாக்குகளை பெற்று தந்தாலே போதும், நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். அதுக்கு முதல்ல 2 மாசம் ஓய்வை மறந்து உழைக்கணும். மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் என திமுக அரசின் மக்கள் நல திட்டங்களை அடுத்தடுத்து பட்டியலிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 3 மாத உரிமை தொகையின் மூலம் மக்களுக்கு சர்ப்ரைஸ், அதனை தடுக்க முயற்சித்த துரோகிகளுக்கு ஷாக், இதுதான் என் ஸ்டைல் என்றும் ஆவேச பேச்சு. மக்களை தேடி மருத்துவம், இன்னும் காப்போம், நம்மை காக்க 48. தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். பாஜகவின் டப்பா என்ஜின் முன்னால் திமுக அரசின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலை குனியாது. கொத்தடிமைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு புறவாசல் வழியாக வர நினைக்கும் பாஜகவின் எண்ணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஆவேசம். நாட்டுடைய வெற்றிக்காக பாஜகவுடைய டப்பா இன்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. தமிழ்நாட்டிற்காக பேச துணிவில்லாமல் பாஜகவிடம் கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவின் காலில் விழுந்து பதவி வாங்கியவர் இபிஎஸ் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரமாரி விமர்சனம். மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்று அவருடைய காலை வாரி விட்டுட்டு, நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்களா? இல்ல மறுக்க முடியுமா? மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கேள்வி கேட்காத இபிஎஸ் அரசியல்வாதியாக இருக்கவே தகுதியற்றவர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். சொன்ன உங்க டேலண்ட் என்னன்னு சொல்றது? உழவர்களுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை மனசாட்சி இல்லாம ஆதரிச்சு போராட விவசாயிகள் மேலேய அவதூறு பரப்புனீங்களா? பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் பழனிசாமின்னு சொல்லி உங்களை புறக்கணிச்ச விவசாயிகள் அதை மறந்திருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜாவை தொடர்ந்து திமுகவில் இணைந்தார் நிலோஃபர் கபில். திருப்பத்தூர் மாநாட்டில் மலர் கொத்துடன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டார். இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 9 பேரை உடனடியாக தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்திடுக. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை பொது வெளியில் பேசியதாக புகார். வரும் 22ஆம் தேதி திமுக சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கட்சித் தலைமை அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வரும் 21ஆம் தேதி மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆவடி, அம்பத்தூர், மாதவரம் உள்ளிட்ட தொகுதிகளில் வரும் 26ஆம் தேதி வரை பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு.
புதுச்சேரி ஊழலை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. டெல்லிக்கு அடிமையாக புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சி செய்தது எனவும் காரைக்கால் பரப்புரையில் அமித்ஷா விளாசல். இங்கே இந்த என்டிஏ அரசாங்கம் 3 வேலைகளை செய்திருக்கிறது. ஒன்று, இங்கே ஊழலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. முன்னர் இங்கே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் புதுச்சேரியை தில்லிக்கு அடிமையாக ஆக்கி வைத்திருந்தது. ஆனால் என்டிஏ அரசாங்கமோ இங்கே சுயமாக விளங்கும், சுயமாக செயல்படும் ஒரு அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து அதை உருவாக்கி இருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பாக ஆட்சி செய்வதாக அமித்ஷா பாராட்டு. அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இரும்பு மனிதர் அமித்ஷா துணிச்சல் மிக்கவர் எனவும் புதுச்சேரி எம்எல்ஏ GNS ராஜசேகரன் பேச்சு. நம்ம என்டிஏ கூட்டணி நிச்சயமா நம்ம இந்த 5 தொகுதியிலையும் வெற்றி பெறுது உறுதிங்கிறது இந்த நிமிஷத்துல நான் ஜிக்கு சொல்றேன். நம்ம ராஜசேகர் நம்ம எப்படியும் இந்த 2 தொகுதியாவது ஜெயிச்சிடணும், கூட்டணியெல்லாம் சேர்த்து 4 ஜெயிக்கணும், 5 ஜெயிக்கணும், 5 தொகுதியும் ஜெயிக்குவோன்னு இந்த நேரத்தில் ஜிக்கு நான் உறுதி அளிக்கிறேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குங்கிறத நம்பிக்கையில உறுதியை கொடுக்கிறேன். தவிக தலைவர் விஜயை நடிகை த்ரிஷாவுடன் இணைத்து பேசிய விவகாரத்தில் வலுக்கும் கண்டனம். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மறுப்பு. கண்டனம் தெரிவிக்கிறாங்க சார். நயினார் நாகேந்திரன் எல்லாம் ஒரு ஆளா, அதெல்லாம் ஒரு கட்சியா? தவிக தலைவர் விஜய் குறித்து சர்ச்சை கருத்து குறித்து செங்கோட்டையன் கண்டனம். நான் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதற்கு எதிர்ப்பு. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. நம்ம தலைவர்கள் அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவு. காங்கிரஸ் கட்சியினர் நாளை முதல் கூட்டணி ஆட்சி பற்றி பேச மாட்டார்கள். சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. நாளையிலிருந்து யாரும் பேச மாட்டாங்க. காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கேட்டால் பதில் சொல்லணும், செல்லு பருந்தை கேட்டால் பதில் சொல்லணும், கார்கி கேட்டால் பதில் சொல்லணும். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லணும். இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியா. பூர்த்தி செய்யப்பட்ட தவிக விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. மனுக்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாளாக இருந்த நிலையில் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டித்து கட்சித் தலைமை அறிவிப்பு. சேலம் தவிக நிர்வாகிகள் கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜின் குடும்பத்திற்கு அக்கட்சி சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. சுராஜ் பிள்ளைகளின் கல்லூரி படிப்புக்கான செலவை ஏற்பதாகவும் தவிக நிர்வாகிகள் உறுதி. கூட்டம் நடத்தியவர்கள்தான் உயிரிழப்புக்கு பொறுப்பானவர்கள், அவர்கள்தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும். சேலத்தில் விஜய் கூட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். உயிரிழப்புகள் அதிகமா நடந்துட்டே இருக்கு சார். விஜய் எங்க கூட்டம் போட்டாலும் உயிரிழப்பு நடக்குது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் நீங்க யார்கிட்ட சரியா நீங்க யார்கிட்ட கேட்கணும். நானா என்கிட்ட கேட்கணும். நீங்க
இல்ல சார் அவர் ஆட்சியில யார் இதுக்கு பொறுப்பெடுத்து யாருக்கு பதில் சார் சொல்றாங்க? அவர் திமுக புதுச்சேரி மாநிலத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 9,44,211 வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பிரம்மாண்டமாக நடந்த விமான கண்காட்சி. வானில் சாகசம் நிகழ்த்திய ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களை கண்டுகளித்தார் பிரதமர் மோடி. The wheels touched down and rolled down the highway, proving that no place is out of reach of Indian Air Force and Naya Bharat City are the mighty Su-30 MKI. Flying in Vic formation, this is the Arjun formation of number 102 Squadron. புல்வாமா தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. புல்வாமாவில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய ராணுவ வீரர்கள். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே நாளை நடைபெறும் 27வது T20 போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்கிறது பாகிஸ்தான். கொழும்பு பிரேமதாசா மைதானத்திற்கு பயிற்சிக்காக வருகை தந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி. தங்கம் சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,16,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் 280 ரூபாய்க்கு விற்பனை. கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.